அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் 1/2023 தொடர்பாக அவர் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் ரிட்டையர்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு பால் வசந்தகுமார் அவர்கள் தயாரித்த அந்த ஃபைனல் லிஸ்ட்டை வெளியிட சொல்லி கடந்த 8/10/2025 சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குப்பா. ஒரு மாத காலத்துக்குள்ளே அதை வெளியிட்டுறணும் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். அந்த 750 பேர் இறுதி பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பதிவு போட்டோமா. இதுக்கு இடையில எனக்கு கிடைத்த தகவல், அந்த தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இருப்பதாக கருதும் ஆஸ்பிரன்ஸ், ஆனால் அவர்கள் இந்த திங்கக்கிழமை டிஎன்யூஎஸ்ஆர்பியில் முன்னாடி அசம்பிள் ஆகி அதை நீங்கள் விரைவாக வெளியிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போகக்கூடாது. ஆனால் நான் கேள்விப்பட்ட தகவல் பொய்யாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையாக இருந்தால் நீங்கள் தயவுசெய்து அதில் போய் கலந்துக்க வேண்டாம். அந்த நீங்கள் தேர்வு செய்யப்பட்டதாக கருதக்கூடிய நிலையில் இருக்கும்போது இப்போ போய் போனால் அங்கே ஏதோ ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒரு எஃப்ஐஆர் ஆயிரும். உங்களுக்கே தெரியாமல் எஃப்ஐஆர் ஆயிரும். அது மாதிரியான சூழல் தவிர்க்கப்படணும். அது பார்ப்போம். நம்மளே அழுத்தம் கொடுக்குறோம். இப்பையும் கூட டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு சொல்கிறோம், தமிழக முதல்வருக்குன்னு சொல்லிக்கிறேன். இது தொடர்பாக தயவு செய்து 2023 நீண்ட காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன், அப்பீலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி மேலும் காலதாமதமாக்கி மேலும் சிக்கல் ஆக்காமல் அவர் ஹானரபிள் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் திரு பால் வசந்தகுமார் சொன்ன லிஸ்ட்டை இந்த ஒரு மாத கால அவகாசத்துக்குள்ளே வெளியிடும்படி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த பசங்க இங்கே போயிடாதீங்க.